கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாருக்கும் ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்கள். இந்த நாள்லையும் நாம் பாடம் எண் 11 பிதா குமாரன் பரிசுத்த ஆவியை குறித்து நாம் படிக்க இருக்கிறோம். இந்த நாளின் பாடத்தை படிக்கிறதாக நாம் யாவரும் தலை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ராஜாவே சுவாமி ஏசப்பா, இந்த நாள்லையும் நாங்கள் ஓய்வு நாள் பள்ளி பாடத்தை படிக்க போகிறோம். கர்த்தருடைய பிரசன்னம் விசேஷமாக எங்களோடு இருக்கட்டும். ஆவியானவரே, நம்முடைய வழி நடத்துதலும் நாங்கள் ஒவ்வொருத்தரும் உணர்ந்து கொள்ளவும். அப்பா, உங்களோட பாடத்தை படிக்கும்போது எங்களுக்கு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் கவனமாக உங்களுடைய ஆவியானவரை கொண்டு நாங்கள் இதை செம்மையாய் படிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஏசு ராஜா மூலம் கேட்குறோம், ஜீனோட நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளில் நம்ம 11வது பாடத்தில் நம்ம தொடர்ந்து 11 வாரங்களாக யோவான் புஸ்தகத்தை படித்து கொண்டு வரோம். யோவான் புஸ்தகத்தின் நோக்கம் என்ன? நம்ம ரொம்ப கம்மியான ஆட்களாக தான் இருக்கிறோம். ஸோ நீங்களும் என்னோடு கூட பேசினா நல்லாயிருக்கும். யோவான் புத்தகத்தின் முக்கிய நோக்கம் என்ன நோக்கத்தில் படிச்சுட்டு வரோம் அப்படின்னா, இயேசுவானவர் தான் தேவனுடைய குமாரன் என்பதை காண்பிக்கும் வண்ணமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் அதை வெளிப்படுத்தும் வகையில் தான் நம்ம ஒவ்வொரு அதிகாரங்களையும் படித்து கொண்டு வருகிறோம். இந்த நாள்லையும் இந்த வாரத்தின் பாடத்தை மையமாக வச்சு படிக்க போகிற அதிகாரங்கள் யோவான் 13லேருந்து 17 வச்சு நம்ம படிக்க போகிறோம். இந்த யோவான் 13லேருந்து 17 வரையும் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், கிறிஸ்துவானவர் பிதாவோடும் பரிசுத்தாவியோடவும் எப்படி ஒரு ஐக்கியத்தில் இருக்கிறாரு அப்படின்றத தான் இந்த அதிகாரங்கள் பேசுது. சரி, அதாவது பிதாவுக்கும் ஆவியானவரிடமும் இயேசு எப்படி ஒன்றாக இருந்தார் அப்படின்ற அந்த ஐக்கியத்தை நம்ம படிக்கும்போது நாமும் இவங்களோட எப்படி ஐக்கியப்பட போகிறோம் அப்படின்றது தான் படிக்க போகிறோம். ஒரு எடுத்துக்காட்டோடு கூட இந்த பகுதிக்குள்ளாக கடந்து செல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு கதை ஒன்று படித்தேன். அந்த கதையில் ஒரு சின்ன பையன் இருந்தானா. அவன் கொஞ்ச நேரமாக கடல் பகுதியில் விளையாண்டு கொண்டே இருந்தானா. அப்போது அவனுக்கு கடல் பகுதியில் அந்த தண்ணியோடையும் அந்த மண்ணோடையும் விளையாடுறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போது இந்த கடலை என் வீட்டுக்கு நான் கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சானா. அப்போ என்ன பண்ணான் அப்படின்னு சொன்னால், கடற்கரை மண்ணில் அப்படி குழி தோண்டி என்ன பண்ணால் அந்த தண்ணியை அப்படி கடத்தி கொண்டு வரான். கொஞ்சம் தூரத்துக்கு மேலே அவனால் கொண்டு வர முடியல. அப்போ என்ன நினச்சான் அப்படின்னு சொன்னால், அவன் ஒரு டப்பா மாதிரி எடுத்துகிட்டு அந்த டப்பாக்குள்ளே கடல் தண்ணியை எடுத்து கொண்டு போய் நம்ம வீட்டில் சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த கடலை நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சானா. ஒரு சின்ன கதை தான். இந்த கதையிலேருந்து நான் உங்களோட கூட பேச வர்றது என்ன அப்படின்னு சொன்னால், தேவத்துவம், அதாவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர், இவங்க 3 பேரும் இந்த திரியேக தேவனை குறித்து நம்ம படிக்கிறது கடல் போல தான். அது முழுசாக நான் எனக்குள்ளே புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் அதை என்னால் புரிஞ்சுக்கிற ஞானம் கிடையாது. நாமும் இந்த சின்ன பிள்ளை மாதிரி ஒவ்வொரு டப்பாவாக எடுத்துகிட்டு போய் ஊற்றினாலும் கடல் முழுசாக நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடாது. அதே போல் இந்த திரியேக தேவத்தை பற்றி நம்ம படிக்கிறது மிகவும் கொஞ்சம். இதை ஏன் நம்ம படிக்கணும்? இதை படிக்கிறதுனால நம்மளால் அவங்கள முழுசாக புரிஞ்சு கொள்ள முடியாதே அப்படின்னு நினச்சி நம்ம விட்டு விடாதபடி இதை நம்ம இன்னும் ஆழமாக ஆராய்ந்து படிக்கணும். ஸோ இதை பற்றி நான் படிக்கும்போது யுகங்களின் வாஞ்சை என்ற புஸ்தகத்தில் 2ஆம் பாகம் 939வது பகுதியில் ஒரு வாசகத்தை வாசித்தேன். அது என்னை ரொம்ப மிகவும் தொட்டது. அப்போ தான் நான் யோசித்தேன், இது கண்டிப்பாக நம்ம படித்து கொள்ள வேண்டிய ஒரு பகுதி அப்படின்னு. பிதாவுக்கும் குமாரனுக்கும் இடையில் இருந்த ஜீவாதாரணமான பிணைப்பை சீடர்கள் இருந்தார்களானால் அழிந்து கொண்டிருந்த ஒரு உலகத்தை இரட்சிப்பதற்கான கிறிஸ்துவின் பாடுகளையும் மரணத்தையும் அவர்கள் கண்டபோது அவர்களுடைய விசுவாசம் அவர்களை கைவிட்டு இருந்திருக்காது. பிதாவையும் குமாரனையும் குறித்த அவங்களுக்கு நடுவில் இருந்த அந்த இணைப்பை சீஷர்களால் புரிந்து கொள்ள முடியாததுனால தான் ஏசப்பா பாடுபட்டு மரித்த போது அவங்க என்ன பண்ணினாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க விசுவாசம் தோய்ந்து போய் அந்த பாடு மரணம் அவங்கள என்ன பண்ணிடுச்சுன்னா விசுவாசத்தை விட்டு விடும்படியான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக அவங்க கடந்து செல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பாடம் படிக்கிறது எதற்காக அப்படின்னா,
நம்ம விசுவாசத்தை விட்டு விடக்கூடாது, நம் விசுவாசத்தில் உறுதிப்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னால், எப்படி பிதாவும் ஏசப்பாவும் ஒன்றாக இருந்தாங்களோ, எப்படி குமாரனும் பரிசுத்தாவியானவரும் ஒன்றாக இருந்தாங்க, அவங்களோட இணைப்பை நாம் புரிந்து கொள்ளும்போது அது நம் விசுவாசத்தை திடப்படுத்தும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஸோ அந்த பாடத்தை நம்ம இன்றைக்கி கண்டிப்பாக படித்து நம்ம புரிந்து கொள்ள போகிறோம். சரி, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம், யோவான் 1ஆம் அதிகாரம், இந்த 2 அதிகாரத்துக்கு நடுவில் உங்களுக்கு தெரிஞ்சு ஒற்றுமையாக இருக்கிற காரியம் என்ன? ஆதியாகமம் 1 வார்த்தை. சரி, ஓகே ஓகே. திரித்துவ தேவத்தை இந்த 2 அதிகாரத்துலையுமே நம்ம பார்க்க முடியும்ல. பிதா குமாரன் பரிசுத்தாவியை குறித்து 2 அதிகாரத்துலையும் நம்ம பார்க்க முடியும். ஆதியாகமத்தில் எப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் எப்படி பார்க்குறோம்? சிருஷ்டிகர்த்தாவாக பார்க்குறோம். சிருஷ்டிக்கிறது யார்? சிருஷ்டிக்கிறது யார்? திருத்துவத்தில் 3 பேர் இணைந்து தான் சிருஷ்டிக்கிறாங்க. ஆனால் முழுமையான பங்கு யாருக்கு இருக்குது? ஏசு கிறிஸ்துக்கு இருக்கிறத பார்க்க முடியும். சரியா? சிருஷ்டிப்பு கர்த்தா ஏசு கிறிஸ்து, ஆனால் மூவரும் இதில் இணைந்து இருக்கிறாங்க. சிருஷ்டிப்பில் எப்படி கிறிஸ்துவின் மூலமாக மூவரும் இணைக்கப்பட்டிருக்காங்களோ, அதே போல் யோவான் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அது முழுவதும் மீட்பின் சரித்திரத்தை கூறும்பதாக இருக்குது. மீட்பின் கர்த்தராக யார் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால், நம்மளை மீட்கும்படியாக இந்த உலகத்துக்கு தன் குமாரனே கொடுத்தாரு. எப்படி சிருஷ்டிப்பில் மூவரும் இணைந்திருக்கிறாங்களோ, அதே போல் மீட்பிலும் மூவரும் இணைந்திருக்கிறாங்க. ஆனால் நம்மளை மீட்பதற்காக முழுவதுமாக இந்த இடத்துல நம்மளை தன் ஜீவனை கொடுத்தது யார் அப்படின்னா ஏசு கிறிஸ்து. சரிங்களா? 2லையுமே மையப்பகுதி வகிக்கிறது ஏசு கிறிஸ்து. ஆனால் அதில் மூவருமே பங்கு பெற்றிருக்காங்க அப்படின்றத நம்மளால் உணர முடியும். சரி, பிதா நம்மளை ரொம்ப அதிகமாக நேசிக்கிறாங்க. பிதாவை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், அவருடைய அன்பு அநித்தியமானது. அவர் இந்த மனுக்குலத்தை எதுக்காக உருவாக்குனார் அப்படின்னு சொன்னால், சிருஷ்டிப்பிலே இருக்கிறதுலே ஒரு ஸ்பெஷலான கிரியேஷன் அப்படின்னு சொன்னால், மனிதர்களாகிய நாம் தான் அந்த சிருஷ்டிப்பின் மகிமை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சிருஷ்டிப்பிலே மகிமையான சிருஷ்டிப்புனா நாம் தான். ஏன் அப்படின்னா, நமக்கு கடவுள் என்ன கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால், தேவ சாயலை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஏன், எதுக்காக நமக்கு தேவ சாயலை கொடுத்துருக்காங்க? நாமும் அவர்களைப் போல ஒன்றாக இருக்கும்படியாக நமக்கு தேவ சாயலை கொடுத்துருக்குறாங்க. பாவத்தினால நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், அவருடைய சாயலை இழந்து போயிட்டோம். இந்த பாவம் சாத்தானால் ஏற்பட்டுச்சு. இந்த பாவம் நம்மளோட வாழ்க்கையில் மனிதர்களாக நமக்குள்ளாக 2 விஷயத்த முக்கியமாக பண்ணியிருக்கு. என்ன அப்படின்னு சொன்னால், நமக்கும் தேவனுக்கும் நடுவில் இருக்கிற இந்த உறவை என்ன பண்ணியிருக்குன்னா பிரித்திருக்கு. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, தேவன் யாருன்றத நம்ம புரிந்து கொள்ளாதபடி நமக்கு தேவனை வித்தியாசமான கோணத்தில் அவர் ரொம்ப பயங்கரமானவராக நமக்கு வெளிப்படுத்துது. ஸோ நமக்கும் கடவுளுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை அது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால், ஒரு பிரிவினை உண்டாக்கியிருக்கு இந்த பாவம். இதை ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கலாம். யாராவது எனக்காக ஏசாயா 59:2 வாசிங்க. ஸோ நம்ம பாவம்தான் இப்போ நம்மளை என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால், அவர்கிட்டேருந்து நம்மளுடைய கடவுள்கிட்டேருந்து நம்மளை பிரித்து எடுத்திருக்கு. 2வது, இன்றைக்கி நம்மளை தேவன் யார் அப்படின்றத புரிந்து கொள்ள முடியாத அளவு தேவனை மிஸ்ரெப்ரசன்ட் பண்ணி நம்மளுக்கு காட்டியிருக்கு. அதை புரிந்து கொள்ள முடியாத அளவு தேவனை ஒரு வேறு விதமான கோணத்தில் நமக்கு காண்பித்து தருகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு பிரிவினையை இணைக்கும் பாலமாக தான் யார் இருக்கிறார் அப்படின்னா ஏசப்பா இருக்கிறாங்க. ஸோ இந்த இணைப்பை உருவாக்கும்படியாக தான் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனுஷ சாயலாக நம் மத்தியில் வாசமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரி, தேவன் மனுஷனை உருவாக்குனதின் நோக்கமும் இதுதான்.
அவர்கள் ஒன்றாக இருக்கிறது போல் நாமும் அவரோடு கூட ஒன்றாக்கணும் அப்படின்றது தான் அவருடைய முக்கியமான நோக்கமாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரி, இன்றைக்கி நம்ம முதலாவது பிதாவோடைய ரோல், அதாவது அவரோட வேலைகள் என்னென்ன அப்படின்றத நம்ம படிக்கலாம். நமக்கு யாருக்கும் தெரிந்த வசனம் தான் யோவான் 3ஆம் அதிகாரம் 16-17. யோவான் 3:16-17. ஸோ பிதா முதலாவது எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், மிகவும் அன்புள்ளவங்களாக இருக்கிறாங்க. ஐயா, நமக்கும் தேவனுக்கும் நடுவில் இருக்கிற இந்த பிரிவினையை அவங்களால தாங்க முடியல. அந்த அன்பு என்ன பண்ணுதுன்னா, நம்மளை மீட்கிறதுக்காக ரொம்ப ஏங்கி கொண்டு இருக்குது. அந்த மீட்பை நமக்கு தரும்படியாக தன் சொந்த குமாரனாக இருந்த இயேசு கிறிஸ்துவை நமக்கு தந்து இந்த மீட்பிற்கு ஒரு அடித்தளத்தை உருவாக்குறாங்க. ஸோ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த உறவு திரும்பியும் புதுப்பிக்கப்பட இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். இரண்டாவது, பிதா எப்படி இருக்காங்கன்னா, யோவான் 5ஆம் அதிகாரம் 22வது வசனமும் 30வது வசனமும். 22:30. ஓகே, 30. ஓகே, பிதா நியாயாதிபதியாக நீதிபதியாக வீற்றிருக்க வேண்டிய இடத்துல தன்னுடைய பொறுப்பு முழுவதையும் யாருக்கு கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால், குமாரனுக்கு கொடுக்குறார். தன்னுடைய மகிமையே தன் குமாரனோடு அவர் என்ன பண்ணுறாருன்னா பகிர்ந்து கொள்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஒரு எவ்வளோ அன்புள்ள தேவன் நம்மளை மீட்கிறதுக்காக, எனக்கு இந்த இதே வேணாம்ப்பா, நீ என்ன பண்ணு, நீ போய் அவங்களுக்காக மறித்து அவங்களோட இருந்து பழகிட்ட, அதனால் இனி நியாய தீர்ப்பையும் நீயே செய்யு அப்படின்னு சொல்லி குமாரனுக்கு அந்த நியாயாதிபதி வேலையையும் அவர் என்ன பண்ணுறாருன்னா, நீதி செய்யும் நியாயாதிபதியாக என் சித்தத்தை உனக்கு நல்லா தெரியும், என் சித்தத்தின்படி செய்யின்னு அந்த ஒரு வேலையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுக்கிறத நம்ம பார்க்க முடியும். யோவான் 6ஆம் அதிகாரம் 32வது வசனம். ஸோ வானத்திலிருந்து வருகிற அப்பம் என்ன அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகள். அதை பிதா நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். 14ஆம் அதிகாரம் 10வது வசனமும் 24வது வசனம். யோவான் 14:10-24. விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். 24. சரி, இப்போது கிறிஸ்துவ தேவன் என்ன பண்ணுறாங்கன்னா தூண்டி அவளை வழி நடத்தி அவரை போதிக்கிறாங்க. அவர் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் பிதாவின் இடத்துலேருந்து வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவரை போதிக்கிறது, அவரை வழி நடத்துறது எல்லாமே பிதாவானவராக இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 45வது வசனம். எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்கதரிசிகளின் ஆகமத்தில் எழுதியிருக்கிறதே, ஆகையால் பிதாவினிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்கிறவன் எவனும் என்னிடத்தில் வருகிறான். ஸோ நமக்கும் போதிக்கிறவர் யார் அப்படின்னு சொன்னால் பிதாவானவர் தான். நம்மளும் பிதா கிட்ட போய் நாம் கற்றுக்கொண்டோம் அப்படின்னா நிச்சயமாக இயேசுவை போல் நம்மளாலையும் பேச முடியும்,
அப்படின்னு பார்க்குறான். ஸோ இதை எப்படி நம்ம கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா, ஏசு கிறிஸ்து மூலமாக தான், ஏசு எப்படி வாழ்ந்தாரோ அதை பற்றி படிக்கிறது மூலமாக தான் நாம் கற்றுக்கொள்ள முடியும். யோவான் 15:16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஸோ நமக்கு எல்லாவற்றையும் தருகிறவரும் யார் அப்படின்னு சொன்னால் பிதா தான். இன்னும் 16:23 வாசித்தோம் அப்படின்னாலும், ஸோ ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால நம்ம எதை பிதா கிட்ட கேட்டாலும் அதை நமக்கு தருகிறவராக அவர் இருக்கிறாரு. நம்ம இந்த தெய்வத்துவத்தில் பிதாவானவருடைய வேலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்ம மேலே எவ்வளோ அன்புள்ளவங்களா, எப்படி கிறிஸ்துவ போதிச்சாங்களோ அதே போல் நம்மளையும் போதித்து வழி நடத்துகிறவங்களா, நம்ம என்ன கிறிஸ்துவின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோமோ அதை தருகிறவராக இருக்கிறார். சரி, ஏசுவுக்கும் பிதாவுக்கும் உள்ள இணைப்பை நம்ம படிக்கணும் அப்படின்னு சொன்னால், ஏசுவை எப்படி பிழைப்பூட்டினாரோ, அவர் மேலே அன்பு செய்து அவர் என்ன செய்யணும்னு எப்படி காண்பித்தாரோ அவ்வாறாக பிதா ஒரு நாளுமே, நம்ம இந்த வசனத்தை வாசிச்சோன்னா நல்லாயிருக்கும். 8ஆம் அதிகாரம், யோவான் 8ஆம் அதிகாரம் 28-29. 28-29 யோவான். ஆதலால் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவர் என்றும், நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்றும் அறிவீர்கள். என்னை அனுப்பினவர் என்னோட கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். ஸோ பிதாவும் குமாரனும் ஒரு நாளுமே தனித்து இருக்கவே இல்லை. ஒவ்வொரு நாளும் குமாரன் என்ன செய்யணும் அப்படின்றத பிதா போதித்து கொண்டே இருந்தார். சகல காரியத்தையுமே குமாரனிடத்தில் பிதா ஒப்பு கொடுத்திருந்தார். இவன் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்து குமாரனை கனப்படுத்தியும் மகிமைப்படுத்தியும் இருந்தாங்க. பிதாவும் குமாரனும் ஒரு நாள் கூட தனித்திருக்கலைன்னா, இந்த உலகத்துக்கு வந்தபோது கூட அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், அவருக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தினமும் பிதாவோட அவர் பேசிக்கொண்டே இருந்தார், ஜெபித்து கொண்டே இருந்தார்னு பார்க்கலாம். ஸோ அவங்க ஒரு நாளுமே தனித்து இருக்கவே இல்லை. அப்படின்னா பிதா அவரை தனித்து விடவே, அவர் சித்தத்தை எப்பொழுதும் செய்கிறது தான் அவருடைய நோக்கமாக இருந்துச்சு. ஸோ ஏசப்பா எப்படி பிதாவோட ஒன்றாக இணைக்கப்பட்டிருந்தாங்களோ, நாமும் கூட அவ்வாறாக இணைக்கப்படணும் அப்படின்றது தான் தேவனுடைய வாஞ்சியாக இருக்கிறது. ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிதாவுடைய பிரதிநிதியாக வந்தார் அப்படின்னு பார்க்கலாம். இந்த யோவான் புஸ்தகத்தில் மட்டும் 136 முறை பிதா அப்படின்ற வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கு. இன்னும் 1 யோவான் 2 யோவான் 3 யோவானில் பார்த்தோன்னா 18 முறை பிதா அப்படின்ற வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ பிதாவும் குமாரனும் எவ்வாறு ஒன்றாக இருந்தாங்கன்றத இந்த புஸ்தகம் திரும்பியும் நமக்கு வலியுறுத்துது அப்படின்னு பார்க்கலாம். குமாரனுடைய வாயிலிருந்து வந்த ஒவ்வொரு வார்த்தைகளும், ஒவ்வொரு போதனைகளும் என்ன ஒரு வார்த்தை சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அதை நல்லாவே வாசிக்கலாம். யோவான் 7ஆம் அதிகாரம் 16வது வசனம். யோவான் 7:16. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என் உபதேசம் என்னுடையதாய் இராமல் என்னை அனுப்பினருடையதாய் இருக்கிறது. ஸோ அது ஒவ்வொன்றுமே பிதாவினுடைய இருதயத்தில் இருந்த அவருடைய சித்தமாக அவருடைய ஒவ்வொரு உபதேசங்களும் கூட இருந்துச்சு அப்படின்னு பார்க்குறோம். அவங்க எப்படி மனிதனை அதாவது ரட்சிக்கணும், மனிதனை எப்படி நேசிக்கணுன்றதில் இருவரும் ஒன்றாக ஒரே யோசனையாக இருந்தாங்க அப்படின்றது தான் இன்றைக்கி நாம் முதலாவது இயேசுவுக்கும் பிதாவுக்கும் உள்ள இந்த உறவில் கற்றுக்கொள்கிற ஒரு விஷயம். இரண்டாவது, ஏசப்பாவும் பிதாவும் எப்படி இருந்தாங்கன்னு பார்த்தோம். ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இயேசுவானவரும் ஆவியானவரும் எப்படி இருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம்.
ஆவியானவர் என்பவர் வேற யாரும் இல்லை, இயேசு கிறிஸ்து நம்மளை விட்டுட்டு போனதுக்கப்புறம் நம்மளை தேற்றும்படியாக, அதாவது அந்த திரித்துவ தெய்வத்தில் 3வது நபராக இருப்பவர் தான் இந்த ஆவியானவர். இந்த ஆவியானவர் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு ஆவிக்குரிய மனமாறுதலுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நபராக இவர் தான் இருக்கிறார். நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மென்மேலும் ரொம்ப கடவுளுக்குள்ள பக்தி உள்ளதாக மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆவியானவர் தேவையாக இருக்கிறாரு. சரி, ஆவியானவருக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் என்ன ஒரு ஒற்றுமை இருந்தது அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து முதலாவது மரியாளோட வயிற்றில் கர்ப்பம் தரிச்சாங்க. ஸோ எப்படி கர்ப்பம் தரிச்சாங்க? மத்தேயு 1ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கலாம். சாரி, இருபதாவது வசனம். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. ஸோ ஏசப்பா எப்படி இந்த உலகத்துக்கு வந்தாங்க அப்படின்னா, பரிசுத்த ஆவியினால் கர்ப்பம் தரிக்கப்பட்டு இந்த உலகத்தில் பிறந்தவராக இருக்கிறாங்க. அவருடைய மறுபிறப்பின் அனுபவம், ஞானஸ்தானமும் ஆவியானவர்னால் நிறைந்ததாக இருந்தது. யோவான் 3ஆம் அதிகாரம் 34வது வசனம். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். ஸோ ஆவியானவர் எப்படி ஏசப்பாக்குள்ளே இருந்தாங்கன்னா, அளவில்லாமல் அவருக்கு அந்த ஆவியை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். அப்போஸ்தலர் 10:38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். ஸோ அவர் எப்படி இவ்வளோ அதிகமாக நன்மை செய்கிறவராக சுற்றி தீர்ந்தார், பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவங்களாம் எப்படி குணமாக்குனார் அப்படின்னு சொன்னால், அவருக்குள்ளாக ஆவியானவரின் அபிஷேகம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ ஏசு கிறிஸ்து ஆவியானவர் எப்படி இணைந்திருக்கிறாங்கன்னா, அவரோட பிறப்பில், அவருடைய மறுபிறப்பின் அனுபவத்தில் அளவில்லாமல் கொடுக்கப்பட்ட ஆவியானவர்னால அவர் எப்படி இருந்தார்னா, அவரோட ஊழியம் வல்லமையாக இருந்துச்சு, அநேகருக்கு நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 13வது வசனம். லூக்கா 11:13. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். ஸோ இந்த பரிசுத்த ஆவியானவருக்காக நாம் வேண்டிக் கொள்ளும்போது இதை நமக்கும் கொடுக்கறதுக்கு பிதாவானவர் அதிக நிச்சயமுள்ளவராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். யோவான் 7ஆம் அதிகாரம் 39வது வசனம். தம்முடைய விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. ஸோ ஏசப்பாவை விசுவாசிக்கிறவங்க எல்லாருக்குமே என்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னால், ஆவியானவரை அளவில்லாமல் கொடுக்க போகிறாங்க. அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்போது நாமும் இயேசுவை போல வல்லமையாய் அவருக்காக நாம் ஊழியம் செய்ய முடியும். யோவான் 14ஆம் அதிகாரம் 16வது வசனம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். ஸோ இந்த ஆவியானவர் எப்படி இருக்கிறாரு? இந்த வசனம் ஒரு குறிப்பாக ஒரு வார்த்தை சொல்லுது, சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளன். ஏன் இவருக்கு சத்திய ஆவி அப்படின்ற பேர் வந்துச்சு அப்படின்னு சொன்னால், நம்மளை என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா, அவர் தான் சகல சத்தியத்துக்குள்ளேயும் நம்மளை வழி நடத்துவார் அப்படின்றது. இந்த வசனம் எங்கே இருக்கு? யோவான்
யோவான் 15ஆம் அதிகாரம் 26வது வசனம். 14:26. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஸோ அவர் தான் நமக்கு ஏன் அவரை சத்திய ஆவியானவர்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த வேதத்தில் உள்ள ஒவ்வொரு சத்தியங்களையும் நாம் தெளிவாய் புரிந்து கொள்ளும்படியாக நமக்கு அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா, தெளிவாக எல்லாத்தையும் விளக்கி காட்ட போகிறது இந்த ஆவியானவர் தான். ஸோ அப்போ நம்ம ஆவியானவர் அதிகமாக இந்த காலத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் தேடணும். ஏன்னா நம்ம கடைசி காலத்தில் இருக்கோம். பிதா ஒரு விஷயத்தையுமே தன்னுடைய பிள்ளைங்களுக்கு மறைக்க போவதே இல்லை. எல்லாவற்றையும் அவர் வெளிப்படுத்த ஆயத்தமாக இருக்கிறார். ஏன்னா அவருடைய சித்தமே நானும் நீங்களும் அவங்க எப்படி ஒன்றாக இருக்கிறாங்களோ அதே போல் நாமும் அவங்க கூட ஒன்றாக இருக்கணும் அப்படின்றது அவங்களுடைய சித்தமாகவே இருக்குது. அப்படி ஒன்றாக இருக்கணும்னு நினைக்கும்போது அவர் என்ன செய்யணும்னு விருப்பப்படுறாரோ அதை நமக்கு வெளிப்படுத்துறதுக்கு ஆயத்தமாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ தூரம் நம்மளை நேசிக்கிறாங்க. அப்போது பிதா எப்படி அதை வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால், குமாரன் மூலமாக நமக்கு அதை வெளிப்படுத்துகிறாங்க. அந்த குமாரனை பற்றி நம்ம நிறையா புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் நம்ம எங்கே அவரை பற்றி படிக்க முடியும் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய வேத வாக்கியங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்குறதன் மூலமாக தான் குமாரனை பற்றி படித்து கொள்ள முடியும். குமாரனை பற்றி நம்ம அதிகமாக தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா வேத வாக்கியத்தை படிக்கணும். வேத வாக்கியத்தை படிக்கிறதுக்கு யார் நம்மளை தூண்டுவா அப்படின்னு சொன்னால் ஆவியானவர். ஆவியானவர் இல்லாமல் நம்மளால் வேத வாக்கியங்களை புரிந்து கொள்ளவோ அந்த சத்தியத்தை தெளிவாக நம்ம தெரிந்து கொள்றதுக்கோ முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய ஜெபத்தில் ஆவியானவருக்காக நம்ம இந்த கடைசி காலத்தில் ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். ஜெபித்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தின் மேலே தியானமாக இருக்கும்போது நிச்சயமாக அவருடைய சித்தத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம மனசாட்சியை ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய ரட்சிப்புக்கு நேராக திருப்புறதும் ஆவியானவர் தான். நம்ம மனசாட்சியில் நம்ம நிறைய சிந்தனைகள், நம்ம மனசாட்சி உந்தப்பட்டு நம்மளுடைய பாவங்களை உணர்த்துகிறவரும் யாராக தான் இருக்கிறா அப்படின்னு சொன்னால் ஆவியானவராக தான் இருக்கிறார். அவர் நம்மளுடைய பாவத்தை குறித்து நமக்கு உணர்த்துறது, நம்ம நிறைய டைம் நம்ம பண்ணுற தப்பு நமக்கு உணர்த்தப்படுவது யாருனால அப்படின்னு சொன்னால் ஆவியானவர்னால தான். அப்போ நம்ம அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஆவியானவர் எனக்குள்ளே இருந்து இந்த பாவத்தை எனக்கு உணர்த்துகிறான்னு சொல்லி நான் சந்தோஷப்படணும். ஆவியானவர் பாவத்தை குறித்து எனக்கு உணர்த்தும் போது அவர் என்ன சொல்கிறாரு, அடுத்தது என்னன்னா 3 விதமான கன்விக்ஷன் நமக்கு வருது. முதலாவது கன்விக்ஷன் என்ன அப்படின்னு சொன்னால், convicts our consciences. அப்படின்னா நம்மளுடைய மனசாட்சியை அவர் கடிந்து கொள்கிறார். நம்மளுடைய பாவத்தின் நிமித்தம் நம்மளுடைய மனசாட்சி எவ்வளோ மாறி இருக்குதுன்றதை நமக்கு கடிந்து கொண்டு அந்த பாவத்தின் குற்ற உணர்ச்சியை நமக்கு கொடுக்கும்போது அந்த பாவத்திலேருந்து நம்ம விடுதலைப்படுகிறோம். இரண்டாவது அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துவார். நம்ம எப்படி, அதாவது நம்ம நன்மை செய்யும்போது சரியான வகைகளை செய்யும்போது நமக்குள்ளாக எப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும் அப்படின்றத ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். மூன்றாவது விஷயம், அவர் எதை நமக்கு கண்டித்து உணர்த்துகிறார் அப்படின்னா, வர இருக்கிற நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார். நம்ம நியாய தீர்ப்பு வரப்போகுது என்ற அந்த உணர்வு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம பாவம் செய்கிறதுக்கு நம்ம பயப்படுவோம். இந்த 3 உணர்வையும் ஆவியானவர் தந்தால் ஒழிய நம்மளால் முழுமையாக இதிலிருந்து விடுபட முடியாது. அவர் அப்படிப்பட்ட ஒரு தேற்றவாளனாக குமாரன் நம்மளை விட்டுட்டு போனதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம சத்தியத்துக்குள்ளாக வைத்து நம்ம மனது நொந்து நம்ம பாவத்தினால் இருக்கும்போது நம்மளை தேற்றி பிதாவோடையும் குமாரனோடையும் அவருடைய சத்திய வசனத்துக்கு நேராகவும் நம்மளை திருத்தும் போது நம்ம தேற்றப்படுவோம். அந்த தேற்றவு வேலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், நமக்கு ஒரு நித்திய சந்தோஷத்தை கொடுக்கிறதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இதை யுகங்களின் வாஞ்சை என்ற புஸ்தகத்தில் யுகங்களின் வாஞ்சை என்ற புஸ்தகத்தில் நான் வாசிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். ஒரு நிமிஷம்.
தேற்றவாளன் சத்திய ஆவியானவர் என்று அழைக்கப்படுகிறார். சத்தியத்தை விளக்குவதும் நிலைநிறுவத்துமே அவரது பணி. முதலாவது இருதயத்தில் சத்திய ஆவியாக வாசம் பண்ணுகிறார், அதனால் பிறகு தேற்றுகிறார். சத்தியத்தில் ஆறுதலும் சமாதானமும் உண்டு, பொய்யில் மெய்யான சமாதானமும் ஆறுதலும் கிடையாது. வேத வாக்கியங்கள் மூலம் பரிசுத்த ஆவியானவர் நம்மிடம் பேசி இருதயத்தில் சத்தியத்தை வலியுறுத்துகிறார். அவ்வாறு அவர் பொய்யை வெளியரங்கமாக்கி ஆத்மாவில் இருந்த அதை வெளியேற்றுகிறார். தேவ வார்த்தையினால் கிரியை செய்கிற சத்திய ஆவின் மூலமாகவே கிறிஸ்துதான் தெரிந்து கொண்ட மக்களை தமக்கு கீழ்ப்படிய செய்கிறார். இந்த சத்திய ஆவியானவர் நமக்குள்ளாக வரும்போது அவர் என்ன பண்ணுவார்னா, சத்தியம் எது என்பதை நாம் விளங்க பண்ணி நமக்கு உண்மையான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கட்டளையிடுவார். சாத்தா என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், ஒரு பொய்யான ஒரு தத்துவங்களை நமக்கு முன்பாக வைத்து அதனால் ஒரு சமாதானத்தை கொண்டு வர்றான். அந்த சமாதானம் நித்தியமாய் நிலை நிற்கிறதா இல்லாமல் இருக்கும். ஆனால் தேவன் பரிசுத்த ஆவியான் மூலமாக நமக்கு ஒரு நிலையான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நமக்கு கட்டளையிட்டு தருகிறார் என்று நாம் பார்க்க முடியும். சரி, கடைசியாக நாம் யோவான் 17ஆம் அதிகாரத்துக்குள்ளாக கடந்து வருகலாம். யோவான் 17ஆம் அதிகாரத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், ஆசாரியனன், அதாவது ஆசாரியனின் ஜெபம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஏசப்பா பண்ணுற ஒரு பெரிய ப்ரேயராக இருக்குது. இந்த ஜெபத்தை குறித்து நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொன்னால், இவ்வளோ நேரம் தேவனும் அதாவது இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் எப்படி ஒன்றாக இருந்தாங்க, அவங்களுக்குள்ளாக அவங்களுடைய உறவு எப்படி இருந்ததுன்னு நம்ம பார்த்தோம். அதே போல் இயேசுவும் ஆவியானவரும் எப்படி இருந்தாங்க அப்படின்றத பார்த்தோம். இப்போது அவங்க 3 பேரும் நமக்குள்ளே எப்படி இருக்காங்க அப்படின்றத உணர்த்தும்படியாக தான் யோவான் 17ஆம் அதிகாரம் இருக்கிறது. யோவான் 17ஆம் அதிகாரம் 21, 22, 23வது வசனத்தை நம்ம படிக்கலாம். அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். 23 ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். சரி, இந்த 3 வசனத்துலையும் நம்ம நல்லா பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நாம் 3 பேரும் எப்படி ஒன்றாக இருக்கிறோமோ அதே போல் இவங்களும் ஒன்றாக இருக்கணும் அப்படின்றது தான் தேவனுடைய மனதின் ஆழமான நோக்கமாக இருக்குது. அதை தான் திரும்பியும் இந்த 3 வசனத்திலே சொல்லுவாங்க. நாம் ஒன்றாக இருக்கிறது போல் இவங்களும் ஒன்றாக இருக்கணும். 23வது வசனத்தை பார்த்தோன்னா, ஏன்னா இன்றைக்கி மனுஷங்களுக்குள்ளாக இந்த ஒருமைப்பாடு இல்லை. நம்ம ஒருத்தரை ரொம்ப ஐக்கியத்தில் நம்ம இல்லை. அதனால தான் தேவன் திரும்ப சொல்கிறாங்க, ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படியாக என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். அவங்களும் இந்த மாதிரி ஒருமைப்பாட்டில் வளரணும் அப்படின்னு சொன்னால், நானும் நீங்களும் ஒருமைப்பட்டு இருக்கிறோம். என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்னு சொல்லி ஏசப்பா அந்த உலகத்தில் இருக்கும்போது சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, நம்ம அதிகமாக குமாரனை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளால் பிதாவை புரிந்து கொள்ள முடியும், பிதாவோட சித்தம் என்னன்றதை தெரிந்து கொள்ள முடியும். அதே மாதிரி நாம் எல்லாருமே அவருக்குள்ளே ஒன்றாக இருக்கணுன்றது தான் அவருடைய திட்டமாக இருக்குது. 22வது வசனத்தை வாசிப்போம். நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஸோ ஒன்றாக இருக்கணும்னா என்ன வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் தான் அதை சொல்கிறாங்க. நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மகிமைனா என்ன? இந்த மகிமையை நம்ம என்னன்னு புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னோம். யோவான் 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். 11 நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாய் இருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொள்ளும். ஸோ
22 பார்க்குறோம், நான் ஒன்றாக இருக்கிறது போல் இவங்களும் ஒன்றாக இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனக்கு தந்த மகிமையை அவர்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இதே வாக்கியத்தை இந்த இடத்துல ரிப்பீட் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஒன்றாக இருக்கிறது போல் இவங்களும் ஒன்றாக இருக்கணும்னா அவர்களுக்கு உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மகிமையை இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, நாமத்தினால மாற்றி வந்து சொல்கிறாங்க. இதே ஒரு ஒற்றுமையை நம்ம வேறு எங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், யாத்ராகமத்துலேயும் மகிமையும் இந்த நாமத்தையும் நம்ம மாற்றி இது பண்ணுறதை பார்க்கலாம். யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 5வது வசனமும் 6வது வசனமும். ஸோ இந்த இடத்துல நம்ம நாமம் அப்படின்ற வார்த்தையை பார்க்குறோம். யாத்ராகமம் 33:18-19 படிக்கலாம். அப்பொழுது அவன், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். அதற்கு அவர், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன். எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் என்று சொல்லி. ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல மகிமைன்னு இருக்கும், இன்னொரு இடத்துல நாமம்னு இருக்கும். அப்போ மகிமையும் நாமமும் ரெண்டும் எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால், தேவனுடைய குணாதிசயத்தை குறிக்கிறதா இருக்குது. ஸோ தேவன் வந்து அவருடைய மகிமையை வெளிப்படுத்துறது இல்லை அவருடைய நாமத்தை காண்பிக்கிறது அப்படின்றது எதை குறிக்குதுன்னா, தேவனுடைய குணாதிசயத்தை குறிக்கிறதா இருக்குது. ஸோ அவங்க ஒன்றாக இருக்கிறதுக்கு காரணம் அவங்களுடைய குணங்கள், அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ஒன்றாக இருக்குது. அவங்களோட குணங்கள் எல்லாமே, எல்லாரும் நம்மளை நேசிக்கிறாங்க, எல்லாருமே நம்மளுடைய ரட்சிப்பின் மேலே கவனமாக இருக்கிறாங்க. அதுதான் அவங்களுடைய குணமாக இருக்குது. நாமும் ஒன்றாக இருக்கணும்னா அவருக்குள்ளாக இருந்த அந்த குணங்கள் நமக்குள்ளாக என்று விதைக்கப்படுதோ நிச்சயமாக நாமும் கூட தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருப்போம். அதை தான் நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான வசனம். யோவான் 17:17. யோவான் 17:17. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். ஸோ நம்மளை பரிசுத்தமாக்கணும்னா என்ன நிச்சயம் அவசியமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால், சத்தியம் அவசியமாக இருக்குது. அந்த சத்தியம் என்னது? அவருடைய வசனம். இந்த ஜீவனுள்ள இந்த வார்த்தையாகி அவருடைய வசனம் என்னைக்கு நமக்குள்ளே போகுதோ அப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்குள்ளே இருக்கிற பாவத்தை எல்லாத்தையுமே நமக்கு உணர்த்தி, நமக்குள்ளே இருக்க பாவத்தை நம்மளிருந்து அகற்றி போட்டு எது சரியான வழி என்பதை இந்த சத்தியம் நமக்கு காட்டும். அந்த வழியில் நம்ம நடக்கும்போது நம்மளுடைய குணங்கள் எப்படியாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், அவருடைய குணத்துக்கு இணையாக மாறும். அப்படி அவரோட குணத்துக்கு நம்ம இணையாக மாறும்போது நாம் எல்லாரும் எப்படி இருப்போம்? நம்மளோட எண்ணங்கள் எல்லாம் எதுவாக தான் இருக்கும்? ஏசப்பாவோட குணமாக தான் இருக்கும். நம்ம என்னெல்லாம் எப்படி இந்த சத்தியத்துக்குள்ளாக நம்ம எல்லாரையும் ஒன்றிணைக்கணும் அப்படின்றதான் நம்மளுடைய எண்ணமாக இருக்கும். அந்த ஒரு உறவை தான் தேவன் இந்த நாளில் நம்ம எல்லாருக்குமே தரணும்னு விரும்புகிறாங்க. எப்படி அவர் ஒரு ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை அவர் செய்கிறதற்கு இந்த உலகத்துக்கு கடந்து வந்தாரோ, அந்த ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை நாமும் தொடர்ந்து இந்த உலகத்தில் செய்யணும் அப்படின்றதுக்காக தான் தேவன் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய அந்த நீளமான ஜெபத்தில் நமக்காக வேண்டிக் கொண்டே இருக்கிறார். இதை இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் புரிந்து கொள்ளணும். நம்ம எப்படி ஒன்றாக இருக்கிறோமோ அதே போல் இவங்களும் ஒன்றாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த சத்திய வசனம் அவங்களுக்குள்ளாக போய் கிரியேட் பண்ணணும். இது அவ்வளோ முக்கியம். அப்படின்னா இந்த கடைசி காலத்தில் இந்த சத்தியத்தை, இந்த சத்திய வசனத்தை புரிந்து கொள்கிற ஞானத்தை ஆவியானவரை எனக்கு தாருன்னு நம்ம எவ்வளோ அதிகமாக ஜெபிக்கணும். நம்மளுடைய வாஞ்சை, நம்மளுடைய எண்ணம் எல்லாம் நம்மளுடைய ஜெபத்தில் முழுவதுமாக இந்த உலகத்தினுடைய காரியங்களை யோசிக்காம இந்த வசனத்தை புரிந்து கொள்கிற ஞானத்தை எனக்கு தாங்க, உங்கள் சித்தத்தை அறிந்து கொள்கிற ஞானத்தை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமாக நமக்குள்ள யார் நமக்கு விரோதமாக என்ன பண்ணியிருந்தாலும் அவங்கள மன்னிக்கவும், அவங்கள மறந்து எசப்பா போல நேசிக்கிற உள்ளத்தையும் தேவன் நமக்கு தருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். இந்த ஒரு காரியத்தை ஆவியானவர் நமக்கு பண்ணுறாங்க. இவங்க 3 பேரையும் படிக்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, பிதாவை அறிந்து கொள்ளணும்னா நம்ம யாரை நம்ம அறிந்து கொள்ளணும்?
பிதாவை அறிந்து கொள்றதுக்கு யாரை நம்ம அறிந்து கொள்ளணும்? குமாரனை அறிந்து கொள்ளணும். குமாரனை அறிந்து கொள்கிறவன் பிதாவே அறிந்து கொள்கிறான்னு பார்க்குறோம். ஸோ குமாரனை யார் நமக்கு வெளிப்படுத்துறது? ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறாங்க. ஆவியானவர் எப்படி வெளிப்படுத்துகிறாங்க? நமக்கு சத்தியத்தின் மூலமாக, அவருடைய வசனத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறாங்க. ஸோ அவங்க 3 பேரும் நம்மளை எவ்வளோ நேசிச்சிருந்தா, நமக்காக எல்லாவற்றையும் செஞ்சு 3 பேரும் அந்த நம்மளுடைய ரட்சிப்புக்காக காத்திருக்கிறாங்க. ஸோ அவங்க 3 பேர் அப்படி ஒன்றாக இருந்து உழைக்கும் போது நானும் தேவனோடு கூட ஒன்றாக படணும் அப்படின்னா அனுதினமும் நம்மளுடைய ஜெபம் அந்த ஆவியானவருக்கு ஊற்றப்பட்டு இந்த சத்திய வசனத்தை புரிந்து கொண்டு என்னுடைய குணம் மாற்றப்படணும் அப்படின்னு நம்ம ஜெபித்தோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக என் குணம் மாற்றப்படும். நான் மற்றவங்கள பார்க்காம எனக்குள்ளே இருக்கிற குற்றத்தை பார்த்து கிறிஸ்துவை நான் நோக்கி பார்க்கவும் என் குணம் கிறிஸ்துவாக மாறவும் தேவன் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்வாராக. ஆமேன். ஒரு ஜெபத்தோடு கூட நம்ம இந்த பாடத்தை முடித்துக்கொள்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ராஜாவே, இந்த ஓய்வு நாளின் இந்த பிற்பகல் வேலைக்காக நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா, எங்களை சுற்றியில் இருக்கிற சூழ்நிலைகள் ஒருவேளை மழையினால் நாங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தாவே, இந்த நேரத்தில் உம்முடைய மகிமையின் ஆவியானவரையும் அப்பா பிதாவே உங்களுடைய அன்பையும் நீங்கள் அன்பினால் எங்களுக்கு கொடுத்த குமாரனையும் அவருடைய கிரியைகளையும் கொடுத்து பறித்து கொண்டோம் சுவாமி. நீங்கள் எல்லாரும் எங்களை ரட்சிப்பதற்காகவும் எங்களை படைப்பதற்காகவும் எப்படி ஒன்றாக இருந்தீங்களோ அதே போல் நாங்கள் உங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றுறதில் நாங்கள் ஒவ்வொருத்தரும், இந்த சபையில் இருக்க ஒவ்வொருத்தரும் ஒன்றான சிந்தையோடு கூட உங்களுடைய சமூகத்தில் வருகிறதற்கு உதவி செய்யுங்க. எங்ககிட்ட இருக்கிற பிரிவினையின் ஆவிகள்லாம் எடுத்து போடுங்கப்பா. எங்களுடைய சிந்தையெல்லாம் உம்முடைய வசனத்தை படிக்கிறதுலையும் உம்முடைய வசனத்தை தியானிக்கிறதுல இருக்கட்டும் சுவாமி. இந்த வசனத்தின் மூலமாக எங்களை ஒன்றாக இணையுங்க. உம்முடைய குணங்கள் எங்களை வெளிப்பட எங்களை தத்தம் செய்கிறோம் சுவாமி. எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. உம்முடைய கிருபையின் கரம் இந்த நாள் முழுவதும் எங்களோடு இருந்து இன்னும் அநேகமான சத்தியங்களை கேட்டு நாங்கள் உமக்குள்ளாக இணைக்கப்பட உதவி செய்யுங்க. ஏசு ராஜாமலம் கேட்குறோம் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமேன்.